ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 1 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் தனியாக 3 மார்க்ஸ் தனியாக அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த கொஷின்ஸ் 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 2 டிஃபைன் மேட்டர், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. டயக்ராம் ட்ரா பண்ண வேணாம், எழுதுனா மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் எலமெண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் காம்பவுண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸ். எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 4 AMU ஆர் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், இதிலேருந்து இது வரைக்கும். இந்த ஃபார்முலா அதே பேஜில் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 6 1 மோல், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 7 அவகாட்ரோ நம்பர், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2 லைன்ஸ். பேஜ் நம்பர் 8 மோலார் மாஸ், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் மோலார் வால்யூம், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 10 எம்பெரிக்கல் ஃபார்முலா, இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் மாலிகுலர் ஃபார்முலா, இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 13 ஸ்டாய்க்கியோமெட்ரி, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 17 லிமிட்டிங் ரேஜெண்ட் அண்ட் எக்ஸஸ் ரேஜெண்ட், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 20 ஆக்சிடேஷன் நம்பர், இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் பேஜ் நம்பர் 20 ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ஈட்ஸ் ரூல்ஸ். ஆல்ரெடி நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்துருப்போம் இந்த கொஷினை. இதை எழுதிட்டு அதோட ரூல்ஸ் ஒரு 7 ரூல்ஸ் இருக்கும், அதை அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள்லாம் எழுத வேணாம், அந்த ரூல்ஸ் மட்டும் எழுதினா போதும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 26th கொஷின்லேருந்து 32nd கொஷின் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜில் 37, 38, 40, 42. நெக்ஸ்ட் பேஜில் 43. இப்போது நம்ம ஆல்ரெடி சில கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். இப்போ மீதி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். 28th கொஷின் டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ஆல்ரெடி நம்ம கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? 30th கொஷின் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. 31st கொஷின் calculate the molar mass of the following compounds: யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அது காப்பி பண்ணிக்கோங்க. 32nd question, the density of carbon dioxide is equal to 1.965 kilogram meter inverse 3 at 273 Kelvin and 1 atm pressure. Calculate the molar mass of carbon dioxide. இது ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா? 37th question, what is the difference between molecular mass and molar mass? Calculate the molecular mass and molar mass for carbon monoxide. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க.
38th question. What is the empirical formula of the following? Fructose, caffeine. இதுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 40th question. How many moles of ethane is required to produce 44 gram of carbon dioxide gas after combustion? இது ஒரு ப்ராப்ளம் கொஷின் தான். 42nd question. Calculate the empirical and molecular formula of a compound containing 76.6% of carbon, 6.38% of hydrogen and the rest oxygen. Its vapor density is 47. இந்த கொஷினோட ஆன்சர் தான். கண்டிப்பாக இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற இந்த கொஷின் கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? 43rd கொஷினும் அதே மாதிரி தான், எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. இந்த கொஷின், இந்த 2 கொஷினில் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போது புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு, புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் புக் இன்சைடில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 5ல் calculate the relative molecular mass of the following. பேஜ் நம்பர் 8ல் இருக்க இந்த 2 கொஷின்ஸும், பேஜ் நம்பர் 9ல் இருக்க இந்த 3 கொஷின்ஸும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ், இந்த 3மே. பேஜ் நம்பர் 10ல் இந்த 4th கொஷின், இது 2மே. பேஜ் நம்பர் 11ல் எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின், இந்த கொஷினும் இந்த கொஷினும். நெக்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருக்காங்க, இந்த கொஷினும். இது 3மே அதை பேஸ் பண்ணது தான். பேஜ் நம்பர் 14ல் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ், மாஸை வந்து எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதோட வால்யூம் எப்படி மாற்றுறது, இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எந்த கொஷின் வந்தாலும் நம்ம எழுதிட முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 18ல் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. n is equal to mass by molar mass. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பேஜ் நம்பர் 21ல் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. 5 கொடுத்துருக்காங்க, அது 5மே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. அந்த எவாலுவேட் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்களே அந்த கொஷின்ஸ் பார்த்தோம்னா அதோட ஆன்சர் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 236, 237ல் கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் லெசன் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.